பால் அபிஷேகம் பண்றது, தயிர் அபிஷேகம் பண்றது, நெய் அபிஷேகம் பண்றது, இதெல்லாம் எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதன் மூலமாக அங்கே வரக்கூடிய அந்த ஹீட் எனர்ஜியானது தணிக்கப்படுகிறது. அந்த ஹீட் எனர்ஜியை தணிக்கிறதுனால அந்த இறை மூர்த்தங்கள் பின்னமாகாமல் பாதுகாக்கப்படுகிறது. அதுக்குதான் பஞ்சாமிர்த அபிஷேகம், தேன் அபிஷேகம் எல்லாம் பண்றா இல்லையா, அதன் மூலம் அதுல வரக்கூடிய அந்த குழகுழப்பு அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த பிசுபிசுப்பு தன்மைங்கிறது இருக்கு இல்லையா, அது என்ன பண்றதுன்னு பார்த்தா அந்த ஹீட் எனர்ஜியை குறைக்கிறது. இல்லைன்னா ஒரு சரியானபடி அந்த மாதிரி நிறைய அபிஷேகங்கள் இல்ல எண்ணெய் காப்பு செய்யாத அந்த சிலைகளுக்கு பார்த்தோம்னா மேலிருந்து அப்படியே உறிஞ்சிண்டே வரும், ஒரு சில உரிச்சுக்கிட்டே வரும், தோல் உரிக்கிற மாதிரி உரிச்சுக்கிட்டே வரும். கொஞ்ச நாள்ல பார்த்தோம்னா இந்த சிலையானது பின்னப்பட்டு விடும். ஆக இது போல எண்ணெய் காப்பு, இந்த தைல காப்பு ஆகட்டும் அல்லது இந்த வெண்ணெயினால் ஆன அலங்காரங்கள் ஆகட்டும், இதெல்லாம் என்ன பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த சிலைகள் அந்த ஹீட் எனர்ஜி தாங்க முடியாத அந்த தெய்வீக சக்தியினுடைய அந்த ஹீட் எனர்ஜியை தாங்க முடியாம அது பின்னமாகாமல் அந்த சிலைகளை பாதுகாக்கிறது.